So hi guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பென்டன் வெர்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா மணி B1 U5G இவர் சும்மா இரு இவர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா ப்ரோ யூ ஃபர்காட் அபவுட் பிரைம் டைம்லைன் புட் தட் இன் பார்ட் 2 வீடியோ எக்ஸ்பிளைன் தெரியல போல. சரி ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு பார்ட் 2 வீடியோ தான் போட வந்திருக்கோம். ப்ரைம் டைம் லைனை பற்றி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே நம்ம போடுவோம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம ப்ரைம் டைம் லைனில் ஒரிஜினல் சீரீஸில் உள்ள பென் தான் இருக்கு. இவன் இந்த பிக்சரோட அந்த பென்னை வந்துட்டு நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பென்டன் எவால்யூஷன் வீடியோவில் போட்டிருப்பேன். அவர் அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் போடாத இருந்ததுக்கும் ரீசன். ஸோ இவர் வந்துட்டு கேட்டிருந்தாரு. இப்போ இவங்க தான் வந்துட்டு ப்ரைம் டைம் லைன், இது 10 இயர்ஸ், இது 11 இயர்ஸ், அதுதான் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். ஸோ இவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆம்னிட்ரிக்ஸ் எடுப்பாங்க. அதே சேம் ஸ்டோரி தான், நம்ம கிளாசிக் சீரீஸில் பார்த்த மாதிரியே எடுப்பாங்க, காப்பாற்றுவாங்க, மற்றவங்களை காப்பாற்றுவாங்க. அப்புறம் நிறைய அட்வென்ச்சர்ஸு, ஃபன்னு, அப்புறம் நிறைய இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பென்டனோடைய நெக்ஸ்ட் எவால்யூஷன் 15 இயர்ஸ். 15 இயர்ஸ் அண்ட் 16 இயர்ஸ் தான் பார்க்குறோம். 15 இயர்ஸ் அண்ட் 16 இயர்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பட் ஆனால் ஒரு கேட்டாக இருந்தால் போடுறோம் வீடியோ பார்ட் 2. அந்த வீடியோக்கு பார்ட் 2 அண்ட் இந்த வீடியோக்கும் பார்ட் 2 தான். ஸோ பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு ரீகேலிபிரேட்டட் ஆம்னிட்ரிக்ஸ் வச்சுருப்பான். கடைசியில் இவன் வந்துட்டு அந்த ஆம்னிட்ரிக்ஸை அழிச்சிருவான். கடைசியில் அல்டிமேட்ரிக்ஸ் வச்சுருப்பான் இவன். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ஏன்னா 2 பேருமே ஒரே கெட்டப் தான். அண்டு இவங்க 2 பேருமே ஒரே சீரீஸ் தான், இவங்கள மாதிரியே. அண்ட் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவன் உலகத்தை காப்பாற்றுற வேலையில் இருப்பானுங்க இவங்க 2 பேரும். இவன் அப்போ அவனோட ஊர் இந்த மாதிரி தான் காப்பாற்றிட்டு கிடப்பான், அது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அந்த சீக்ரெட் ஆஃப் ஆம்னிட்ரிக்ஸில் நான் எங்கேயோ போகிறேன், அதில் தான் வந்துட்டு கொஞ்சம் உலகத்தை காப்பாற்றுற மாதிரி காட்டுவாங்க. உலகத்தையும் தான் காப்பாற்றிருக்கான் ஒரு சிலதுல. இவன் ஒரு சிலதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சரியாக ஞாபகம் இல்லை. அவனோட ஊரையும் காப்பாற்றுவான், எல்லாம் போகிற இடத்துலலாம் பிரச்சனையாக வந்துடும். ஸோ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா உலகத்தை காப்பாற்றுவானுங்க, அந்த வேலையில் தான் இருந்தாங்க. அப்புறம் அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸில் தான் நம்மளுக்கு பென் 10,000 காட்டியிருப்பாங்க. இவங்களோடதுலையும் பென் 10,000 காட்டியிருப்பாங்க, 2 பென் 10,000, இதில் ஒரே ஒரு தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சுமார் யூடியூப்ல ஒரு. ஸோ பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு 17 இயர்ஸ் பென். இவன் வந்துட்டு ஒரு ஹோல் யூனிவர்ஸே காப்பாற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. யூனிவர்ஸு அப்புறம் அவனுக்கு வந்துட்டு அவன் ஏலியன் எக்ஸாக மாறுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா வந்துட்டு அவனோட இடத்தையே அவன் அழிச்சிருப்பான். ஸோ அந்த அழிச்ச உடனே தான் அவனுங்க அந்த வில்லன்ஸ் எல்லாம் அழிச்சிருப்பாங்க. அப்போ இவன் வந்துட்டு ஏலியன் எக்ஸாம் மாதிரி அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு அப்புறம் உலகத்தையே வந்துட்டு திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் பென் 10,000 ஆனதுக்கப்புறம் அது ஃபியூஷன் ஏலியன்ஸில் தான் இது யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா வந்துட்டு அதனால நிறைய பிரச்சனை வந்திருக்கு இவனுக்கு ஏலியன் எக்ஸை சூஸ் பண்ணனால கேலக்சியில். ஸோ அதனால இவனுக்கு பிரச்சனை வந்துருக்குன்னு அப்படியே விட்டுட்டான். இதுதான் நம்ம ப்ரைம் டைம் லைனில் இருக்க லாஸ்ட் பென்னு. அதுக்கப்புறம் 10,000 தான். இவங்களெல்லாம் எப்போ காட்டிட்டாங்க சீரீஸில். இது நம்ம கிளாசிக் சீரீஸில் வந்து 30 இயர்ஸ் பென் 10,000. இவன் வழக்கமாக நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன், ஏஜ் எல்லாம் வேண்டாம், சும்மா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இவன் அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸில் வந்தது தான். இவன் கிளாசிக் சீரீஸில் வந்தான். இவன் ஆம்னிவர்ஸில் வந்தான். ஆம்னிவர்ஸில் இருக்கவன் வந்து பவர்ஃபுல்லாக, இவன் தான் பயோஆம்னிட்ரிக் ஃபியூஷன் ஏலியன்ஸ் யூஸ் பண்ணுவான். இவன் வந்துட்டு அப்போ தான் இவனுங்க 2 பேர் இருந்தப்போ தான் வந்துட்டு கென் பிறந்திருப்பான். இவன் இருந்தப்போ சந்தேகமாக தான் இருக்குது, ஏன்னா சீரீஸில் காட்டல. இவன்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாகவே வந்துட்டு ரீகேலிபிரேட்டட் அல்டிமேட்ரிக்ஸ்ன்னு சொல்ல முடியும், ஏன்னா வந்துட்டு ரீகேலிபிரேட்டட் ஆம்னிட்ரிக்ஸும் அல்டிமேட்ரிக்ஸும் இருக்கா. அதாவது ரீகேலிபிரேட்டட் ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரியே இருக்கிற அல்டிமேட்ரிக்ஸ், அதனால ரீகேலிபிரேட்டட் அல்டிமேட்ரிக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இவன் வந்துட்டு அதே தான். இவனுங்க 2 பேர், இவனும்
இவனும் ஆம்னிட்ரிக்ஸ் தான் வச்சிருப்பானுங்க. இவன் வந்துட்டு ரீகலிபிரேட்டட் ஆம்னிட்ரிக்ஸ் அல்டிமேட்ரிக்ஸ். அடுத்து இவன் வந்துட்டு ஏய் பயோம்னிட்ரிக்ஸ் வச்சிருப்பான். இவன் பவர்ஃபுல்லு, இது எல்லாருக்கும் தெரியும். ஐயோ எங்கேயோ போயிட்டாரு. ஓகே, இதுதான் நம்ம பிரைம் டைம்னோடது. இது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட பென்னோட கொஞ்சம் அமைதியாக்கே யூடியூப்ல ஸோ பிரைம் டைம் லைன்ல இவ்வளோதான் இருக்கானுங்க. அண்ட் ரீபூட் சீரீஸை சொல்லணும்னா ரீபூட் சீரீஸ் நான் அந்த இதில் சொன்னேன்னு தெரில. ஆமாம், அந்த ரீபூட் சீரீஸை இன்னும் சொல்லவே இல்லை. வெயிட் பண்ணுங்க வரேன். ஸோ இதுதான் நம்ம ரீபூட் சீரீஸில் உள்ள பென். இவனுக்கு வந்துட்டு 4 சீசன்ஸ் இருக்கும். ஆனால் எபிசோட்ஸ் தான் கவுண்டர், நிறையா கவுண்டர் இருக்கும். 4 சீசன்லேயுமே 4 டிஃப்ரெண்ட்டான ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கும். அது நான் வந்துட்டு பார்ட் 1 வீடியோவில் சொல்லிப்பேன். இது பார்ட் 2 மாதிரி. இது பார்ட் 2 ஃபார் இந்த பென்டன் எக்ஸ்பிளனேஷன் 2 வீடியோ இருக்கும். இவன் வந்துட்டு பென்டன் தான் சோம்பேறி. ஸ்டார்டிங்கில் சோம்பேறி மாதிரி தான் கடிப்பாங்க. அவன் ஃபேமிலி, ஆனால் இவன் பாவம் ஃபேமிலி இறந்துட்டு வந்திருப்பான். தான் தான் வந்துட்டு அவன் கிராண்ட் போஸ் எதுக்கு காரணம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்துட்டு வந்துடுவான் ஃபேமிலி விட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்துட்டு குவென் வந்துட்டு பிரசிடென்ட் ஆகிருப்பா. இது 30 இயர்ஸ் இவன் 40 இயர்ஸ் பென் கூட சொல்லலாம். அண்ட் கடைசி ஹாப்பி எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஹாப்பி எண்டிங்கில் இவன் வந்துட்டு அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸில் வந்து அதே ஷர்ட்டை போட்டிருப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே தான். பட் இது வந்துட்டு எல்லா இதுலேயும் இப்போ அவன் வந்துட்டு பென் 10 கிளாசிக் சீரீஸில் வந்து பென் பார்க்குறான். இவன் வந்துட்டு நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். பென் 10 ஏலியன் ஃபோர்ஸ் இதில் வந்துட்டு 2 காட்டியிருப்பாங்க. இவன் வந்துட்டு நம்ம கிளாசிக் சீரீஸில் வந்தவன். அண்ட் இங்கே இருக்கவன் ஏலியன் ஃபோர்ஸில் வந்தவன். இங்கே இருக்கிறது அதே காட்டியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம சீரீஸில் அவ்வளோ காட்டல. 3 பேரையும் காட்டியிருக்காங்க இதில் வந்துட்டு. ஆனால் வந்துட்டு என்னன்னு தெரில, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக் சீரீஸ் பெண்ணையும் காட்டினாங்க. அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸில் இருக்க வந்துட்டு காட்டல, லாஸ்ட்டாக காட்டியிருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம நார்மல் பென் ரீகலிபிரேட்டட் ஆம்னிட்ரிக்ஸ் வச்சிருக்க மாதிரி அந்த அல்டிமேட்ரிக்ஸ் வச்சிருப்பான்ல, இழந்ததுக்கப்புறம் அவனோட அல்டிமேட் ஏலியன்ஸ் இழந்ததுக்கப்புறம் அவனை காட்டுறாங்க இங்கே. அண்ட் இங்கே வந்துட்டு அல்டிமேட்ரிக்ஸ் வச்சிருக்கும் போது அந்த அல்டிமேட் ஏலியன்ஸ் வச்சிருக்காங்கல்ல அப்போ காட்டினாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு அதே ஸ்டோரி தான். இது வந்துட்டு ஆம்னிவர்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் நடந்த அந்த 3 சீரீஸோட கண்டினியூஷன் மாதிரியும், எல்லாமே கண்டினியூஷன் தான் இந்த 4 சீரீஸுமே. பட் ஆனால் இங்கே வந்துட்டு என்னன்னா, இதில் இருக்க வந்துட்டு இங்கே 3 சீரீஸுமே தராத ரீசன்ஸ் வந்துட்டு ஆம்னிவர்ஸில் தந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்துட்டு பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் இது 3த்தையுமே குறிக்குது. இது வந்துட்டு ப்ரெசண்ட்டை குறிக்குது. இது பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டு. இது பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ரெண்டு. இது வந்துட்டு பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட். ஆமாம்மா, இது வந்துட்டு ஃப்யூச்சர் அண்ட் ப்ரெசண்ட். இது வந்துட்டு பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட். அல்டிமேட் ஏலியனில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு, ப்ரெசண்ட், ஃப்யூச்சர். ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு, ப்ரெசண்ட், ஃப்யூச்சர். இதில் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்துட்டு பாஸ்ட்டு, ப்ரெசண்ட் அவ்வளோதான் அல்டிமேட் ஏலியன். ஆம்னிவர்ஸில் வந்துட்டு பாஸ்ட்டு, ப்ரெசண்ட், ஃப்யூச்சர். அண்ட் பென்டன் ரீபூட் வந்துட்டு வேறு சீரீஸ், அதனால இது சொல்ல முடியாது. இவங்க எல்லாமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்தவங்க. அண்டு இவன் இப்போ இருக்க ரீசெண்டாக இருக்கிறது. இன்னொன்று கூட புதுசாக கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம மாதிரி பென்டன் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு என்னென்னா பழைய கிளாசிக் சீரீஸில் உள்ள பென்னை தான் திரும்ப கொண்டு வர மாதிரி எல்லோரும் விருப்பப்பட்டு இருக்கோம். அது அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் ரீபூட்டுக்கும் இருப்பாங்க. அண்டு கடைசி சீனில் தான் இவங்க எல்லோரும் வருவாங்க. எல்லாரையும் ரிமெம்பர் பண்ணுற விதமாக அந்த 4 பேருமே வந்திருப்பாங்க. 1 2 3 4 ஆமாம் 4 பேருமே வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ப்ரைம் டைம் லைனில் உள்ள கிளாசிக் சீரீஸு. இங்கே லாஸ்ட்டில் இருக்கவன் வந்துட்டு கடைசியாக இருக்கவன். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஐயோ அது வேறு யாரோ ஃபோட்டோ எடுத்து வச்சது எங்கள் அம்மா வந்துட்டு அழிக்க மாட்டாங்க. அதனால தான் எல்லாம் இப்படியே வந்துகிட்டே இருக்கு. அது ஏதோ நல்ல விஷயம் தான், பரவாயில்ல, ஊர் மாற்றிக்கலாம். அடுத்து வந்துட்டு நார்மலாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது
தேர்ட் ஒன். இது வந்துட்டு நம்ம பார்த்தது ஃபுல்லாக இப்போ கிளாசிக் சீரிஸ் பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன் கிளாசிக் சீரிஸ் அண்ட் ரீபூட் சீரிஸ் பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் ஒன்று. அண்ட் இவங்க எல்லாரோட அப்பியரன்ஸை வந்துட்டு பார்த்துட்டோம், அது செகண்ட் ஒன்று. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த இதில் கிளாசிக் சீரீஸில் இருக்கிற வெர்ஷனில் இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்றது தான் இது. நம்ம பென் கிளாசிக் சீரீஸில் இருக்கிறவன். கிளாசிக் சீரீஸ்னால் ஆம்னியோஸில் இருக்க பென், அதாவது 11 இயர்ஸ் பென் கிளாசிக் சீரீஸோட ஆர்ட் ஸ்டைல்லே இதே மாதிரி இருந்தாங்கன்னா இப்படி இருப்பான். அண்ட் ஈவன் நம்ம பென் 10 ஃபியூச்சரில் இருக்கவன், அதாவது 17 இயர்ஸ் ஓல்டு பென். 16 சொல்கிறாங்க, பட் ஆனால் 17 தான் லாஸ்ட்டாக அவனுக்கு வந்திருக்கும், அதனால தான் நான் 17 சொல்கிறேன். அண்ட் இவன் ஆம்னியோஸில் உள்ள பென், இவனுக்கும் 10 இயர்ஸ் தான் ஆகுது. அண்ட் இவன் வந்துட்டு ஆம்னியோஸில் உள்ள பென். அண்ட் அடுத்ததாக நம்ம வந்துட்டு பார்ட் 1 வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பை கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க காய்ஸ், ஏன்னா எனக்கு சப்போர்ட் நிறையா வேணும். நான் அந்த சில்வர் ப்ளே பட்டனை ஃபஸ்ட்டு அடைஞ்சிடணும், அதுதான் ஆசையாக இருக்குது. எப்படியாவது சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிங்க, அப்புறம் பெல் ஐக்கான் டிங்னு அழுத்திடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.